வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக லக்னம் மற்றும் மகர ராசியில் பிறந்த ஒருவரின் வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமான முரண்பாடுகளை கொண்டதாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். கடக லக்னம் என்பது சந்திரனின் ஆதிக்கம் கொண்டது என்பதால் உங்களது வெளிப்படையான குணம் மிகவும் மென்மையானதாகவும் மற்றவர்கள் மீது அதிக அன்பு செலுத்தும் விதமாகவும் இருக்கும். ஆனால் உங்கள் ராசி மகரம் என்பதால் மனதிற்குள் நீங்கள் இரும்பை போன்ற ஒரு உறுதியான மனப்பாங்கை கொண்டிருப்பீர்கள். சந்திரனும் சனியும் ஒன்றுக்கொன்று சம சப்தம நிலையில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கும் நடைமுறை யதார்த்தத்திற்கும் இடையே எப்போதும் ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவராகவும் மற்றவர்களின் துயரத்தைக் கண்டு உருகும் இதயம் கொண்டவராகவும் தெரிந்தாலும் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதில் காட்டும் வேகம் மற்றும் விவேகம் மற்றவர்களை வியக்க வைக்கும். நிலம் மற்றும் நீர் ஆகிய 2 தத்துவங்களின் சங்கமமாக நீங்கள் இருப்பதால் எதையும் ஆழமாக சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை மிக சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தும் ஆற்றலும் உங்களுக்கு பிறப்பிலேயே அமைந்திருக்கும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் மிகவும் பொறுமையுடன் கையாளுவீர்கள். அதே சமயம் உங்கள் கௌரவத்திற்கு ஒரு சிறு இழுக்கு வந்தாலும் அதனை உங்களால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த அரணாக திகழ்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். கடக லக்கணத்தின் தாக்கம் காரணமாக உங்களுக்கு தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் மீது அதிகப்படியான பாசம் இருக்கும். அதே சமயம் மகர ராசியின் குணத்தால் குடும்பத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். உங்கள் இல்லத்தை மிகவும் வசதியாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள். அதே நேரத்தில் தேவையற்ற ஆடம்பரங்களை விடுத்து சிக்கனத்தையும் கடைபிடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பதால் சில நேரங்களில் அவர்களுக்கு உங்கள் மனநிலையை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் உண்மையான அன்பை அவர்கள் காலப்போக்கில் உணர்ந்து கொள்வார்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகளுக்கு நீங்கள் அதிக மதிப்பு கொடுப்பீர்கள். அதேபோல் இளையவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழிநடத்துவீர்கள். சில நேரங்களில் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்களே சுமந்து கொண்டிருப்பீர்கள்.
இது உங்கள் குடும்பத்தினருக்கு வருத்தத்தை அளிக்கலாம். எனவே மனம் விட்டு பேசுவது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும். உங்கள் குடும்பத்தின் பெருமையை நிலைநாட்ட நீங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். இதுவே உங்களை ஒரு சிறந்த குடும்ப தலைவராகவோ அல்லது தலைவியாகவோ மாற்றும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் நுணுக்கமாக செயல்படுபவர் என்பதால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கடக லக்கணத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் உள்ளுணர்வு வியாபாரத்தில் எப்போது லாபம் வரும், எப்போது நஷ்டம் வரும் என்பதை முன்கூட்டியே கணிக்க உதவும். அதேபோல் மகர ராசியின் சனி பகவான் உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் விடாமுயற்சியையும் கொடுப்பார். நீர் சார்ந்த தொழில்கள், பால் பண்ணை, மீன்வளம் அல்லது திரவப் பொருட்கள் சம்பந்தமான வியாபாரத்தில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். அதேபோல் நிலம், வீடு கட்டுதல் மற்றும் கட்டுமான பொருட்களின் வியாபாரத்திலும் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னால் பலமுறை யோசிப்பீர்கள். ஆனால் ஒரு முறை தொடங்கிவிட்டால் அதில் ஏற்படும் தடைகளைக் கண்டு நீங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டீர்கள். நேர்மையான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். இதனால் சந்தையில் உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பு எப்போதுமே இருக்கும். உங்கள் தொழிலில் உழைக்கும் பணியாளர்களை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே நடத்துவீர்கள். இதனால் அவர்களின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்யும்போது உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி செய்வதால் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றே சொல்லலாம். வேலை மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஊழியராகவும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற்றவராகவும் இருப்பீர்கள். கொடுக்கப்பட்ட வேலையை அதன் துல்லியம் மாறாமல் குறித்த காலத்திற்குள் முடிப்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களது நிர்வாகத் திறமை மற்றவர்களுக்கு வியப்பை தரும் விதத்தில் இருக்கும். கடக லக்கணம் என்பதால் மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்வதில் உங்களுக்கு தனி திறமை இருக்கும். அதே சமயம் மகர ராசியின் ஆதிக்கத்தால் நீங்கள் ஒரு குழுவை வழிநடத்தும் தலைமை பதவியை மிக விரைவாக அடைந்து விடுவீர்கள். அலுவலகத்தில் ஏற்படும் அரசியல் மற்றும் போட்டிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சில நேரங்களில் தாமதமாக கிடைத்தாலும் அது நிலையானதாக அமையும். அரசாங்க உத்தியோகம் அல்லது பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் இருக்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக திட்டமிடுதல் மற்றும் செயலாக்கம் தொடர்பான துறைகளில் நீங்கள் சாதனைகளை படைப்பீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து வேலையை கற்றுக் கொடுப்பீர்கள். இதனால் அலுவலகத்தில் உங்கள் புகழ் ஓங்கும். வேலையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உங்கள் நிதானத்தை இழந்து விடாமல் செயல்படுவது உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். நிதி நிலைமை மற்றும் பண மேலாண்மையில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்தின் மதிப்பை நீங்கள் சிறுவயதிலேயே உணர்ந்திருப்பீர்கள். கடக லக்னன் உங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை கொடுக்கும். மகர ராசி உங்களை வீணாக செலவு செய்ய விடாமல் தடுக்கும். இதனால் உங்கள் கையில் எப்போதும் ஒரு கணிசமான தொகை சேமிப்பாக இருக்கும். ஆடம்பர பொருட்களுக்காக பணத்தை செலவு செய்வதை விட பிற்காலத்திற்கு உதவும் வகையில் நிலம் அல்லது தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்யவே நீங்கள் அதிக முன்னுரிமை கொடுப்பீர்கள். உங்கள் பொருளாதார நிலை உங்கள் வயதிற்கு ஏற்ப படிப்படியாக உயர்ந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய சொத்து சுகங்களுடன் வாழும் நிலையை அடைவீர்கள். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வீர்கள். இதனால் உங்கள் பணம் ஒருபோதும் வீணாக போகாது. கடன் வாங்குவதை நீங்கள் அறவே வெறுப்பீர்கள். அப்படியே தவிர்க்க முடியாத சூழலில் கடன் வாங்கினாலும் அதனை தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டாவது சீக்கிரமே திருப்பி செலுத்தி விடுவீர்கள். உங்கள் நிதி திட்டமிடல் மிகவும் பலமாக இருப்பதால் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். உங்களது கடின உழைப்பால் ஈட்டிய செல்வம் உங்கள் சந்ததியினருக்கும் பெரும் உதவியாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தம் உங்கள் உடலை பாதிக்கலாம். கடக லக்னம் என்பதால் உங்கள் ஜீரண மண்டலம் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வர வாய்ப்புண்டு. எனவே உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியின் சனி பகவான் எலும்புகள் மற்றும் பற்களில் சில உபாதைகளை கொடுக்கலாம் என்பதால் போதிய அளவு ஓய்வும் ஊட்டச்சத்துள்ள உணவுகளும் உங்களுக்கு மிக அவசியம். நீங்கள் எப்போதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். அதற்காக தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக அமையும். அதிகமாக தண்ணீர் குடிப்பதும் இயற்கை உணவுகளை சேர்த்துக் கொள்வதும் உங்கள் உடலை நச்சுத்தன்மையிலிருந்து காப்பாற்றும். வேலையின் காரணமாக உடலை வருத்திக் கொள்ளாமல் அவ்வப்போது சிறு இடைவேளைகளை எடுத்துக்கொள்வது உங்கள் ஆற்றலை மீண்டும் புதுப்பிக்க உதவும். காலநிலைக்கு ஏற்ப உங்கள் உடலை தகவமைத்துக் கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் வாழலாம்.
உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து சரியான முறையில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாகவும் அதே சமயம் உங்கள் கடமையின் அடையாளமாகவும் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வளர வேண்டும் என்பதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக நீங்கள் உங்கள் சுக துக்கங்களை விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் நற்பண்புகளையும் சிறுவயதிலேயே போதிப்பீர்கள். மகர ராசியின் தாக்கத்தால் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். ஆனால் அது அவர்களின் நன்மைக்காகத்தான் என்பதை அவர்கள் வளர்ந்த பிறகு உணர்ந்து கொள்வார்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் மீது மிகுந்த மரியாதையும் பயனும் கலந்த ஒரு அன்பை வைத்திருப்பார்கள். அவர்கள் அடையும் வெற்றியே உங்கள் வாழ்நாள் சாதனையாக நீங்கள் கருதுவீர்கள். உங்கள் குழந்தைகள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அதனை ஊக்கப்படுத்துவது உங்கள் பொறுப்பாக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய நிழலாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெற்ற மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஆர்வம் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் அமைதியான மற்றும் வரலாற்று பின்னணி கொண்ட இடங்களுக்கு செல்லவே விரும்புவீர்கள். கடக லக்னம் என்பதால் உங்களுக்கு கடல் சார்ந்த இடங்கள் அல்லது நீர்நிலைகள் இருக்கும் இடங்களுக்கு செல்வது மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெற்றுத்தரும். அதேபோல் ஆன்மீக பயணங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக செய்துவிடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்களில் எந்த தடங்களும் ஏற்படாது. வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு பல முறை அமையலாம். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையும் சமூக அந்தஸ்தும் உயர வாய்ப்புண்டு. பயணங்களின் போது நீங்கள் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இது உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் கனிவான பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். இதனால் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒரு நல்ல நட்பு வட்டம் உருவாகும். முடிவாக சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் கடக லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். உங்களுடைய மென்மையான குணமும் உறுதியான மனமும் சேரும்போது உங்களால் சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் சில சோதனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் அதன் இறுதியில் ஒரு பெரிய வெற்றியை அடைவீர்கள். உங்கள் கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பதால் உங்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் கூட உங்கள் முன்னால் பணிய வேண்டிய நிலை ஏற்படும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தூணாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த நற்பண்புகளே உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எதற்கும் அஞ்சாமல் உங்கள் கடமையை சரியாக செய்தாலே போதும். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.